ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கிறேங்க. நீங்கள் பார்த்துட்ருக்குது செலின் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். இன்றைக்கி இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நீங்கள் ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் இல்லை ட்ராவல் விலாக்னு எடுத்துக்கிட்டால் ட்ராவல் விலாக், இல்லை மோட்டிவேஷ்னல் விலாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோட்டிவேஷ்னல் விலாக், ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கிற ஆலப்பையில் இருக்கிற மராரி பீச் தான் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க. மராரி பீச் பற்றி பெருசாக நம்ம மற்ற இடங்கள்லாம் இப்போ ஒரு கோட்டை பார்க்குறோம், அந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்க்குறோம், பேலஸ் பார்க்குறோன்னா அதை பற்றின வரலாற்று சிறப்புகள்லாம் என்ன, எப்போ யார் கட்டினாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் பீச் இது. ஸோ இந்த பீச் வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு வரலாறுன்னு இல்லை, ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான அமைதியான ஒரு இடங்க. ஆக்சுவலாக வந்து கேரளாவில் ஆலப்பையில் நிறைய பீச் இருக்குது. ஒவ்வொரு பீச்சுக்குமே வந்து ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. ஆலப்பை பீச் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட ஃபீல் வந்து வேறு, அதோட அட்மாஸ்ஃபியர் எல்லாமே வேறு. அது அமைந்திருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தான் வந்து அது பீச்சாக இருந்தாலும் அந்த சிட்டியோட பரபரப்பு அது எல்லாமே இருக்கும். பட் இந்த பீச் மராரி பீச் வந்து ரொம்ப தூரம் போகணும், ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இடமும் சரி, அங்கே வந்து கடைகள்லாம் வச்சுருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்துமே பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான எளிமையான மக்களாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அஃப்கோர்ஸ் வியாபாரம் தான் செய்கிறாங்க அப்படின்னா கூட அந்த வியாபார தன்மை அதில் வந்து இருக்காது. இது வந்து நான் மராரி பீச்சில் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ நீங்கள் அமைதியான ஒரு இடத்த விரும்புகிறீங்க, அமைதியான ஒரு பீச் வந்து நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஆலப்பையில் இருக்கிற மராரி பீச் போகலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கோவா பீச்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தென்னை மரங்கள் வந்து நிறைய இருக்கும் இங்கே. ஸோ உங்களுக்கு பின்னாடி தென்னந்தோப்பு, முன்னாடி பீச், அது மாதிரி உட்காரதுக்கு வந்து நல்ல சூப்பராக சேர்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகான அமைதியான ஒரு இடங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வந்து கடற்கரைகள்லாம் போகிறப்ப ரொம்ப நிறைய கஜன்னு இருக்கிற பீச்சுக்கெலாம் போகிறப்ப நமக்கு வந்து அந்த பீச்சோட அந்த கடற்கரையோட இயல்பை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியாது, அதை வந்து நம்மளால் உள்வாங்கிக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இல்லாத இடமா வந்து நீங்கள் போங்க. மராரி பீச் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த கிளைமேட்க்கும் அப்படியே மழை நின்னதுக்கப்புறம் அந்த சில்னஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மனசுக்கு. இன்னும் சில பேர் வந்து நினைக்கலாம், அமைதியை தேடியோ இல்லை வந்து நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா எதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்ல, இல்லைனா வந்து வேறு இடங்களுக்கெல்லாம் போகலாம்ல, பீச்சில் அப்படி என்ன இருக்குது, இல்லை ஆற்றங்கரையில் வந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து தோணலாம். கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நீங்கள் வாழ்கிற ஒரு வீட்டிலையோ இல்லை வந்து தினசரி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கேயோ உங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே ஒரு பாசிட்டிவான சூழல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. நீங்கள் தினசரி அவங்கள பார்க்குறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ வந்து அவங்களுக்கு காரணமே இல்லாமல் சில பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லைனா வந்து அவங்களுக்கு இருக்கிற சில விதமான பயங்கள், அவங்க வந்து எப்படிலாம் வளர்ந்துருப்பாங்களோ அந்த சூழலில் அவங்களுக்கு ஒருவேளை பெயினாக நிறைய வலி மிகுந்த அனுபவங்களை வந்து அவங்க வாழ்க்கை முழுக்க சந்தித்து வளர்ந்துருக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷரோடு வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்களோட மனசில் பதிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, தினசரி யாரை பார்க்குறாங்களோ அவங்க மேலே அதை திணிக்கிறதுக்கு விரும்புவாங்க. இது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அதை அவங்கள அறியாமலே செஞ்சிட்ருப்பாங்க. அது எந்த மாதிரியான ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஈஸியாக அடுத்தவங்களோட உணர்வுகளை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்களோ, அடுத்தவங்களோட உணர்வுகளை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரியான இருக்கிறவங்களை வந்து அவங்களுடைய ஒரு வடிகாலாக, உணர்வுகளின் வடிகாலாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பழகின இடத்துல நம்ம வந்து வாக்கிங் போகிறதோ இல்லை அந்த மாதிரி விளையாடுறதோ அதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது. பாரு இவ எவ்வளோ ஜாலியாக இருக்கா பாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் நம்ம தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம், நிறைய புதிய மனிதர்கள் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோம் போகிறோம், அந்த
அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளேயே இருந்தீங்க, ஒரு ஊர்லேயே இருந்தீங்கன்னா கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லாமல் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா மெரினா பீச் இருக்குது, இல்லை பெசன்ட் நகர் பீச் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து போகிறப்ப என்ன ஆகும்னா, அங்கே வர்றவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க போகிறது கிடையாது. உங்ககிட்ட பேசிகிட்டே நான் அந்த ட்ரெஸ்க்கு என்ன அக்சசரிஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து நான் காமிக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஒரு சஃபாரி, எலிஃபண்ட் சஃபாரி போன இடமும் வந்து வரும். இதுதான் எலிஃபண்ட் சஃபாரி வந்து ஆலப்பாயில் அவ்வளோ நல்லா இல்லைங்க. அதுதான் நீங்கள் இதெல்லாம் நம்ம முதுமலை அங்கெல்லாம் போகிறப்ப இருக்கும்ல, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. பெருசாக எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான், அதுவும் வந்து மிக்ஸ் ஆகி வரும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம். ஸோ தெரியாத மனிதர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பலூன்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த வால் ஹேங்கிங் மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி பேப்பரில் பண்ணியிருக்கிறது, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அண்ட் பீச் செட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் அந்த பீச் செட்லாம் வச்சு விளையாண்ட ஞாபகம் வருது. ஸோ இதாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு பீச்சுக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் போகிறப்ப நமக்குள்ளே இருக்கிற குழந்தைத்தனம், நமக்குள்ளே இருக்க இன்னசென்ஸ் இதெல்லாமே வந்து வெளியில் வரும். கண்டிப்பாக நம்ம மனசில் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாம் மட்டுமே இல்லாமல் அங்கே வந்திருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட அதே மனநிலையில் தான் இருப்பாங்க. என்னதான் போட்டி நிறைஞ்ச ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கெல்லாம் வர்றப்ப அவங்க அதெல்லாம் மறந்துட்டு அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட் வந்து அவங்க ஒரு இன்னசென்ஸோடு இருப்பாங்க. ஸோ அந்த இன்னசென்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளையும் வந்து நமக்குள்ளேயும் வரும். இதுக்கு பேர் தான் மாப் மென்டாலிட்டி அப்படின்றது. மாப் மென்டாலிட்டினா என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு கூட்டமாக இருக்கிறப்ப ஒருத்தருடைய இயல்பு இன்னொருத்தருக்கு வந்து வந்துடும். அது சைக்கலாஜிக்கலாகவே அது வந்து அதுதான் நடக்குது. அது எப்படி வந்து கெட்ட மனிதர்கள் இருக்கிற இடத்துல கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்களை சுற்றி நம்ம இருக்கிறப்ப அவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி வந்து நமக்குள்ளே வருதோ, அதே மாதிரி இந்த மாதிரி இன்னசென்ட்டான மனநிலையோட கொஞ்சம் சில நேரத்துக்காவது அந்த டூரிஸ்ட் பிளேசஸில் இந்த மாதிரி அமைதியான இடங்களில் மக்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க அந்த அத்தனை பேரோட அந்த ஒட்டுமொத்த அந்த மனநிலை, அவங்களோட அந்த இன்னசென்ஸ் இதெல்லாமே அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் வந்து நமக்கும் கண்டிப்பாக நமக்குள்ளேயும் வரும். இது வந்து உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையை விட சிறந்த ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் இந்த உலகத்திலேயே இல்லைங்க. இயற்கையில் வந்து நான் எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான விடைகள் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே கடலை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மசாலா கடலை வந்து பண்ணியிருந்தாங்க. வேர்க்கடலையிலே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அண்ட் அதே மாதிரி கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நட்ஸ் எல்லாம் இல்லையா? ஸோ அது வந்து அங்கே நிறையவே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை கற்றுத்தர பாடம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, எப்படி கெட்டவங்களை நம்ம கடந்து போயிடணும், கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்கள வந்து எப்படி நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறத இயற்கையை விட அழகாக யாரால் டீச் பண்ண முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆறில் நம்ம குளிக்கிறோம், அந்த ஆற்றுல இருக்கிற அந்த தண்ணி ஒன்ஸ் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே தண்ணி அதே இடத்துல நம்மளாலேயே வந்து அதை பார்க்க முடியாது. எப்போ கடந்து போச்சு அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. நம்ம குளிச்சுட்ருப்போம், அந்த செகண்டில் அந்த தண்ணி கடந்து போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அடுத்த செகண்ட் வந்து நமக்கு வர்றது புது தண்ணி. ஸோ அந்த தண்ணி நமக்கு சொல்கிறது என்ன? ஆற்றில் இருக்கிற அந்த தண்ணி சொல்கிறது என்ன? உனக்கு நான் வந்து நீ குளிக்கிறதுக்கு தேவையான, இல்லை உன்னுடைய கால்களை நனைக்கிறதுக்கு தேவையான அந்த தண்ணியை வந்து நான் தந்துட்டேன், என்னோடய கடமை முடிஞ்சிச்சு, நான் வந்து அதை கடந்து போயிட்டேன் உன்னை. அதுதான். அதே மாதிரி தான் அலைகளும் சொல்கிறது. அலையில் நம்ம நிற்கிறோம், ஃபோர்ஸாக அலை வந்து அடிக்குது, அதுக்கப்புறமா வந்து அந்த அலை திரும்பி போயிடுது. அடுத்து வர்ற அலையில் அதே தண்ணி தான் இருந்துச்சு அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய மனிதர்களை நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் நம்மளை சுற்றி இருப்பாங்க, நம்ம சந்திச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த மனிதர்களையே வந்து நம்ம பிடிச்சிட்டு அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்லை. ஸோ அவங்கள வந்து சப்போஸ் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்கமே வந்து அவங்க வருவாங்க, வாழ்க்கை முழுவதுமே வந்து நம்ம அவங்க கூட நம்ம இருப்போம். ஆனால் சில சமயங்களில் வந்து கெட்ட மனிதர்களை நம்ம வந்து கடந்து வர்றப்ப, நெகட்டிவான மனிதர்களை கடந்து வர்றப்ப அவங்களுக்கு உக்காந்து நம்ம வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கோ இல்லை அவங்கள வந்து திருத்துறதோ வந்து நம்மளுடைய வேலை கிடையாது.
நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், அவங்க எதிர்க்க வர்றாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சக்தியையும், நம்மளுடைய திறமைகளையும், இல்லை வந்து நம்மளுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்களையும் வந்து அடுத்தவங்களுக்கு, தேவையில்லாதவங்களுக்கு, தகுதியற்றவர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா, இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மையோ, அதே மாதிரி நாரோட சேர்ந்தே நம்ம உட்காந்துட்டு இருந்தோன்னா பூவும் நாரி தான் போகும். அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்னா, கெட்ட எண்ணங்கள் இருக்கிறவங்க, கெட்ட இன்டென்ஷன் இருக்கிறவங்கள ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம் அப்படின்னாலே அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நோக்கம் எது அப்படிங்கிறது முக்கியம். ஒருத்தரோட நோக்கம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையற்ற ஒரு நபர் தான். அதை வந்து புரிஞ்சுக்குங்க. இயற்கை எப்படி அலைகளும் ஆறும் வந்து கடந்து போயிடுதோ, அதே மாதிரி இந்த மாதிரி இதை சந்திக்கிற தேவையில்லாத மனிதர்களெல்லாம் வந்து கடந்து போயிடுங்க. திரும்பி பார்க்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இயற்கை கற்றுக் கொடுக்குற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எது நமக்கு கொடுக்கணுமோ, எது இயற்கையோட கடமையோ அதை மட்டும் செஞ்சுட்டு கடந்து போயிடுறது. இப்போ சில மனிதர்கள்னு நான் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் திரும்பவும். சில உயிரினங்கள், மனிதர்கள் மாதிரி இருக்கிற, மனித போர்வையில் இருக்கிற உயிரினங்கள், அவங்க எல்லா மதங்கள்லேயுமே இருப்பாங்க, எல்லா இனங்கள்லேயுமே இருப்பாங்க. இதில் வந்து பாகுபாடே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நல்ல மனிதர்கள் எல்லா மதங்கள்லேயும் இருப்பாங்க, எல்லா இனத்துலையும் இருப்பாங்க. அதே மாதிரி கெட்டவர்கள் சுயநலத்துக்காக ஆதாயம் தேடுறவங்க, கொள்கைகளை வந்து தனது ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறவங்க, வெளியில் ஒரு கொள்கை பேசிக்கிட்டு ஆனால் அதற்கு நேர்மாறான விஷயங்களை பின்னாடி செஞ்சிட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே எல்லா இடங்கள்லேயும் இருக்கிறாங்க, எல்லா இனத்துலேயும் இருக்கிறாங்க, எல்லா மதங்கள்லேயும் இருக்காங்க. அதனால இண்டிவிஜுவலாக ஒரு தனி நபர் எப்படி அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க. நீங்கள் யாரையாவது வந்து கடந்து போகும்போது உங்களோட வாழ்க்கையில் அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி தான். நல்ல நோக்கத்தோடு இருக்கிற மனிதர்கள், நல்ல எண்ணங்களோடு இருக்கிற மனிதர்கள் வந்து எப்படின்னா, அவங்களுடைய அதிர்வலைகளே நமக்கு வந்து அவங்கள அடையாளம் காட்டி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற நபர்கள்கிட்ட மட்டுமே வந்து நீங்கள் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கெட்ட அதிர்வலைகளோடு இருக்கிறவங்க, கெட்ட இன்டென்ஷனோடு இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும். நீங்கள் பார்க்கக்கூட தேவையில்லை. அவங்களோட எண்ண அதிர்வலைகள் வந்து நம்மளை அப்படியே வந்து தாக்கும், நமக்கு வந்து புரிய வைக்கும். இது வந்து எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிற திறனோடு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஒரு வெற்றுக்கோப்பையாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அடுத்தவங்களை உள்வாங்கிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மனசில் இருக்கிற குப்பைகள்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களை அடுத்தவங்களோட அதிர்வலைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறப்ப, அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்கிறப்ப மட்டும்தான் அது புரியும். ஸோ அவங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அது வந்து சாதாரண மனநிலையில் இருக்கிற மக்கள்கிட்ட வேணால் அவங்களோட இதெல்லாம் பலிக்குமே ஒழிய, அதிக சென்சிட்டிவாகவும் இருக்கிறப்ப நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க கிட்ட வந்து பலிக்காது. அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான மக்களை வந்து அந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம ஏன் சந்திக்க நேரிடுது அப்படின்லாம் வந்து ரொம்ப கேள்விகள் கேட்காம அவங்கள வந்து கடந்து போயிருங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு அவங்கள பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய வழிகள், அவங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், இல்லை அவங்களுக்கு இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட கடத்துவாங்க. அந்த வேலையை தான் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எதிர்மறையான எண்ணம் இருக்கிறவங்க வந்து எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அடுத்தவங்களுடைய உணர்வுகளை ஈஸியாக உள்வாங்கிக்கிறாங்களோ அவங்கள வந்து தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாசலுக்கு வர மாட்டிங்களா, இல்லை வந்து மொட்டை மாடிக்கு வர மாட்டிங்களா, நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் அப்படியே வந்து உங்களை எட்டி பார்க்கலாமான்னு இந்த எட்டி பார்க்குற வேலையெல்லாம் செய்வாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில வினாடிகளில் அவங்களுடைய அத்தனை நெகட்டிவிட்டியும் வந்து உங்கள் மேலே கடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஸோ அதனால தான் நிறைய பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் 6வது லெவலில் 7th ஸ்டேஜில் 7th or 6th கான்ஷியஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை பார்க்காம, அதாவது இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்களை வந்து பார்க்காம இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அது
அப்படியே வந்து நம்மளை தாக்கும் அப்படின்றதுக்காக தான். அதனால் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி தெரியாத இடங்களில், பொதுவான இடங்களில், இயற்கை சூழ்ந்திருக்கிற இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறப்ப நம்ம இயற்கையோடு வந்து ஒன்றி இருக்கிறோம். ஸோ நம்ம வானத்தை பார்க்குறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வானத்தில் இருக்கிற நல்ல இயற்கையில் இருக்கிற இந்த யூனிவர்ஸில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே நம்ம மனசுக்கும் நம்மளுடைய உடம்புலையும் வந்து அது சென்று சேருது. ஸோ இதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் விளாண்டு எதுனா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி வானத்தை நோக்கி அவங்க மேலே பார்ப்பாங்க, 2 கைகளையும் விரிச்சிட்டு. இது வந்து வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அதை கொண்டாடுறதுக்காக இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையிலிருந்து, இந்த யூனிவர்ஸில், இந்த பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கிற சக்தியை வந்து எடுத்துக்கிறது. இதெல்லாமே வந்து யாரோ தற்குறிகள் பண்ணுறதில்ல. புகழ்பெற்ற, நிறைய சம்பாதிக்கிற, மக்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிற, நேர்மறையான வெற்றியாளர்கள் பண்ணுறது. வாழ்க்கையில் தோத்துட்டு தப்பான கொள்கைகளை பேசிட்டு எப்போவுமே ஒரு வலியிலையும் வேதனையிலையும் விதண்டவாதத்துலேயுமே இருக்கிறவங்க வந்து பண்ணுறது கிடையாது. நான் சொல்கிற கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே வந்து உலக அளவில் புகழ் பெற்றவங்க தான். ஸோ காசு பணம் நிறைய இருக்கிறவங்க தான், வெற்றி பெற்றவர்கள் தான், வெற்றியாளர்கள் தான். பல பேரை வந்து அவங்களுடைய திறமையால் சந்தோஷப்படுத்தினவங்க, என்டர்டெயின் பண்ணவங்க தான். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சூட்சுமமான அறிவு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அப்படி பாசிட்டிவாக இருக்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் இயற்கையை நம்ம மதிக்கணும், இயற்கையை நேசிக்கணும், இயற்கையிலேருந்து கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி சில மனிதர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சில ஹிண்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க இன்னுமே சில விஷயங்களை ஆழமாக யோசிக்கிறதுக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையான அந்த ஆரம்ப வழிகாட்டுதல் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இப்போ எப்படி இந்த ஆறு சொன்னால நம்ம குளிச்சுட்டு இருக்கிறோம், ஆனால் ஆறு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துட்டு அது தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துலையே தான் தேங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறது இல்லை. அது அதோட வேலையை முடிச்ச அடுத்த கணமே வந்து அங்கேருந்து மூவ் ஆகிறது. அது மாதிரி சிலருக்கு நாம் அவங்களுக்கு தேவையான சில வழிமுறைகளை, சில விஷயங்களை வந்து காமிச்சிட்டு நாம் விலகிடுறது வந்து அதுதான் இயற்கை நமக்கு சொல்கிற விஷயம். இயற்கையோட சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய புதிய மனிதர்களை சந்திக்கிறப்ப நமக்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி என்னென்னா, நம்ம புதுசாக அவங்கள பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் அந்த ஷார்ட் பீரியட்லையாவது வந்து நம்மக்கிட்ட அவங்களுடைய நெகட்டிவிட்டியை வந்து கொட்டாமல் இருப்பாங்க. பூனை வந்து தன்னோட கண்ணை மூடிட்டு இந்த உலகமே இருட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து இந்த புதிய மனிதர்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறப்ப திரும்ப திரும்ப நம்ம வந்து பார்த்து பழகிய ஒரு சமூகத்தையே பார்க்குறப்ப என்னென்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் கெட்டவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து அடிமையாகிடுவோம். ஆனால் இந்த மாதிரியான புது மனுஷங்களை பார்க்குறப்ப உலகங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம், அதில் வந்து கேடுகட்ட ஜென்மங்க அங்கங்கே இருக்கிறாங்க போல இருக்குது, ஆனால் நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நமக்கு இந்த பயணங்கள் கற்றுக் கொடுக்குங்க. கண்டிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், மேற்கத்திய நாடுகளில் பிறந்து வளர்ந்தவங்கெல்லாம் பெரும்பாலும் மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தான் வந்து அங்கே வாழ்கிறாங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்கிறதுக்காக தான். நம்மளுடைய வாழ்க்கையை இழந்து, நம்மளுடைய குணத்தை இழந்து, கேவலமான எண்ணங்களை 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லைங்கிற அவேர்னஸ் அங்கே நிறைய பேருக்கு இருக்குது. கணவன் ஒரு 6 மாதம் வேலை பார்க்குறாங்க, ஒய்ஃப் ஒரு 6 மாதம் வேலை பார்ப்பாங்க. அடுத்த 3 மாதம் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. இல்லைனா வந்து புதிய இடங்களுக்கு வாரமோ அந்த மாதிரியெல்லாம் போய் அடுத்தவன் வாழ்க்கையை எட்டி பார்க்காம அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. தனக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து சுய பரிசோதனை செய்வாங்க. இந்த செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு பாப்புலேஷன் ஜாஸ்திங்கிறதுனாலேயே இப்படி வந்து வேலையை விட்டுட்டு போனால் நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம சீட்டை எவனாவது பிடிச்சிக்குவான்ல, இதுக்கு பயந்துகிட்டே வந்து யாருமே அது பண்ணுறது கிடையாது. ஸோ இயற்கைக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு இயற்கை தயாராக இருக்குது. அதுக்கு எந்த ஃபீஸுமே அது வாங்குறதில்ல. ஏன்னா கிடைக்கிற நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே இலவசமாக நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் தான். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளை வந்து தகுதியாக்கிக்கணும்.
அதுக்கு இடைஞ்சலாக வர்ற கெட்டவங்களை வந்து இயற்கை மாதிரி, அலைகள் மாதிரி, ஆற மாதிரி நம்ம வந்து கடந்து போயிடணுங்க. அப்போ தான் நம்மளுடைய நல்ல அதிர்வலைகளை வந்து தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். வெளியில் பேசுகிற பேச்சுக்கள் இல்லை, நம்மளுடைய ஆழ் மனசில் நம்ம எந்த அளவுக்கு அமைதியாகவும் சலனம் இல்லாமலும் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. கடலோட வெளிப்பகுதி பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஆர்ப்பாரத்தோட ஆரவாரத்தோடு இருக்கும். ஆனால் அதோட உள்ளே போக போக அதோட நடுப்பகுதி வந்து எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருக்கும். சுனாமிலாம் வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா வெளியில் தான் அவ்வளோ ஆரவாரம், அவ்வளவு சத்தம் எல்லாமே. ஆனால் உள்ளே வந்து கடலோட மையப்பகுதியும் சரி, உள்ளே இருக்கிற ஆழமான பகுதியும் சரி ரொம்ப ரொம்ப அமைதியாக சலனம் இல்லாமல் தான் இருக்குது. அப்படி தான் வந்து மனிதர்களும் கூட. ஸோ நிறைக்குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்களா, நம்மளுடைய மனசு ஆழத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட அமைதியை தக்க வச்சுக்கணும், எந்த அளவுக்கு நம்மளுடைய நல்ல அதிர்வலைகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒன்று தான், இயற்கையோடு இணைஞ்சிருங்க. மனிதர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற எல்லாருமே வந்து மனிதர்கள் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அலைகளும் ஆறுகளும் எப்படி கடந்து போகுதோ அதே மாதிரி கெட்டவர்களை கடந்து சென்று விடுங்கள். இதைத்தான் விசாலமான அறிவும் ஞானமும் இருக்கிற நல்ல எண்ணங்களையும் ஆன்மீக கோட்பாடுகளையும் வச்சுருந்த நம்மளுடைய தாத்தாவுக்கு தாத்தா அவங்களாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ஆலப்பில் அழகான விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.